அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நம்ம ஒரு கத்தோரி ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்க்காதவங்க, அதாவது கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால லைனிங்கும் மெயின் கிளாத்தும் வச்சு எல்லா பீஸுமே நான் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். பேக் சைடும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு கீழே மடித்து தைச்சி டாட்டெல்லாம் வந்து நான் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி இந்த கத்தோரி வந்து தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் தவறாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பட்டியும் வந்து 2 தையல் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம கத்தோரி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி 2 பீஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாட்டுக்காக நம்ம மார்க் பண்ண லைன் வந்து தெரியுது. அது மேலேயே நான் வந்து ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ அதுபடி நம்ம வந்து அந்த டாட் வந்து நம்ம வந்து தைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கீழே வந்து நாச் வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து கையில் பிடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சிக்கலாம். நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி டாட் பிடிப்போமோ அதே மாதிரியே வந்து நம்ம இதுக்கும் வந்து டாட் வந்து பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி இப்போ இன்னொரு சைடும் வந்து நம்ம டாட் வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருந்த நாச் நேர் வச்சுட்டு அந்த டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்த வரைக்கும் நம்ம வந்து தைச்சிக்கலாம். இதில் வந்து டாட்டோட உயரம் வந்து நான் 3 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ 2 சைடும் நம்ம பிடிச்ச டாட் வந்து ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம 2 தையல் வந்து போடணும். 2 தையல் ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து நம்ம போடணும். இப்போ நம்ம வந்து ஒரு டாட் வந்து பிடிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் கட்டோரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இதே இதில் நம்ம சைடில் வந்து இந்த மாதிரி டாட் வந்து பிடிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அது டபுள் கத்தோரின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரியும் பிடிக்கலாம். இல்லைன்னா நம்ம நார்மல் ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டாட் மட்டும் நம்ம பிடிக்கலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி சென்டரில் வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சோம் இல்லைங்களா, அதை அப்படியே மடித்தோம்னா நமக்கு ஒரு மடிப்பு வந்து விழும். அந்த மடிப்பு மேலேயே நம்ம வந்து ஸ்டிச் போட்டால் போதும். மேலே வந்து நம்ம கீழேருந்து பிடிச்ச டாட்டோட எண்டிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து சுற்றி வந்து தையல் வந்து போடலாம். இது வந்து நம்ம தனியாக கட் பண்ணியும் வந்து இது போடலாம். தனியாக கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது வந்து பேசிக்கில் வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம இப்படி தைச்சாலும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக தான் இருக்கும். இப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து டபுள் கட்டோரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கீழே மட்டும் டாட் பிடிச்சோம்னா அது வந்து சிங்கிள் கட்டோரி, இது வந்து டபுள் கட்டோரி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ண மாதிரியே தான் நமக்கு வந்து இருக்கும். ஆனால் நம்ம கட் பண்ணாமல் அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸ்லேயும் வந்து தைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாட் நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது நேர் வச்சு இப்படி மடித்து பிடிச்சோம்னா நமக்கு அந்த சேஃப் வந்து கிடைக்கும். அந்த எண்டிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து அந்த எண்டை கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம தையல் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு கரெக்டாக வந்து வரும். இப்போ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாட் பிடிச்சோம் இல்லைங்களா, அது கிளாத்து வச்சு நம்ம அந்த 2மே வந்து ஒரே சைஸில் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்குவோங்க. செக் பண்ணிவிட்டு கரெக்டாக தான் இருக்குது. செக் பண்ணிவிட்டு நம்ம அதே 1/4 இன்ச்சில் வந்து கைடு அளவுக்கு நம்ம வந்து தைச்சா போதுமானது. இந்த கட்டோரிக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். கிராஸ் கட்டிங் போடுறது இன்னும் நல்லாயிருக்கும். கப் சைஸ் பெருசாக இருக்கிறவங்க வந்து கிராஸ் கட்டிங்கில் போட்டுக்கலாம். எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் இன்னொரு தடவை உங்களுக்கு வேறு சைஸில் கிராஸில் போட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு தையல் வந்து போட்டிருக்கோம். அது மேலேயே வந்து நம்ம
2 தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு பீஸ்லேயும் வந்து 2 தையல் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு அது சிங்கிளே போதும் அப்படின்னீங்கன்னா இது நீங்கள் இது வந்து தைக்க தேவையில்லை. இந்த மாதிரி வேணும்னா நம்ம இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம தனியாக எதுவும் கட்டிங்கெல்லாம் போடலை. அதே கட்டிங்லேயே அப்படியே வந்து நம்ம தைச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. ஃப்ரண்ட்டு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த டாட் வந்து நேராக இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம சைடில் வந்து இருக்கிற பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்தந்த சைடு பார்த்து வந்து ஜாயின் பண்ணணும். பார்த்து எடுத்துகிட்டு நம்ம மேலேருந்து வந்து அதாவது கழுத்து பகுதியிலேருந்து வந்து ஜாயின் பண்ணணும். இங்கே கீழே இருந்து வந்து ஜாயின் பண்ணிடாதீங்க. கழுத்து பகுதியில் இருந்து வந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நான் கழுத்து பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? எது ஃப்ரண்ட்டு எது பேக்கு எது கழுத்து பகுதின்னு கரெக்டாக பார்த்து வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ நான் வந்து நெக் சைடில் இருந்து ஜாயின் பண்ணுறேன். 1/4 இன்ச்சுக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம வந்து கட்டோரியில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 1/2 இன்ச்சு வந்து விட்டுருந்தோம். இந்த 1/2 இன்ச்சு வந்து இப்போது இந்த 2 பீஸ்லையுமே சேர்த்து நம்ம 1/4 இன்ச்சு பிடிக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா விட்ட 1/2 இன்ச்சு வந்து இதில் வந்து ஈக்குவல் ஆகிடும். அதனால் கரெக்டாக 1/4 இன்ச்சில் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து வாங்க. நல்லா அப்படியே கிராஸில் இருக்கும். அது அப்படியே எடுத்து வச்சு எந்த பீஸையுமே இழுக்காமல் வந்து தைங்க. ஏதாவது ஒரு பீஸ் நீங்கள் இழுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம அப்படியே உள்புறமாக திருப்பி விட்டுட்டு மேல் தையல் வந்து போடலாம். இது வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸுங்கிறதுனால நான் வந்து போடலை. அந்த நெக்லைனுக்கிட்ட தையல் தெரியுங்கிறதுனால நான் வந்து போடலை. இப்போது இதே மாதிரி நெக் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நெக் சைடில் இருந்து இன்னொரு பீஸ்லேயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்து வச்சு எந்த பீஸையுமே இழுக்காமல் வந்து தையுங்க. இழுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபினிஷிங் வந்து வராது. இதுன்னு இல்லை, நீங்கள் எதுவாக இருந்தாலும் கழுத்து பீஸ் கொடுக்கும்போதும் சரி, பட்டி ஜாயின் பண்ணும்போதும் சரி, கை ஜாயின் பண்ணும்போதும் சரி, எந்த பீஸையுமே வந்து இழுக்கக்கூடாது. அதை அப்படியே எடுத்து வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2 சைடுமே வந்து தைச்சிட்டோம். இப்போ தைச்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து லைட்டாக எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சைடில் வந்து அந்த டாட் பிடிச்சதுனால அந்த அளவு வந்து அதில் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து லைட்டாக வந்து சேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கீழேருந்து ஜாயின் பண்ணியிருந்தோம்னா இந்த எக்ஸ்ட்ரா வந்து கழுத்து பகுதியில் இருக்கும். நம்ம கழுத்து பகுதியில் கட் பண்ணும்போது நமக்கு நெக்கு வந்து சரியாக வராது. இப்போ 2 பீஸும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அந்த கீழே லைட்டாக எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து அப்படியே கிராஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி மற்ற எல்லா பக்கமுமே வந்து அளவுகள் வந்து 2 பீஸ்லேயும் சரியாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் லைட்டாக கிராஸாக நான் வந்து கட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் இருக்குது. அதை வந்து நம்ம எடுத்துடலாம். அதனால் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் வந்து வராது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து கட்டோரி வந்து தைச்சி முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே வந்து நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் மேல் தையல் போட விருப்பம் இருக்கவங்க மேல் தையல் வந்து போட்டுக்கலாம். மேல் தையல் போட்டாலும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நான் வந்து டபுள் தையல் போட்டுட்டு நான் ஓவர்லாக் மட்டும் நான் போட்டுக்கிறேன். நான் மேல் தையல் வந்து நான் போடலை. இது நீங்கள் சாரீ ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக மேல் தையல் வந்து போடணும். இது சில்க் காட்டன்ங்கிறதுனால நான் வந்து போடலை. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம தைச்சிருக்கோம் இல்லைங்களா, 2 பீஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பீஸு பட்டி ஜாயின் பண்ணும்போது அந்த பட்டி ஜாயிண்ட்டு, ஷோல்டர் ஜாயிண்ட்டு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஓவர்லாக் போட்டோம்னா இன்னும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி கை ஜாயிண்ட்டு சைடு இது எல்லாத்துக்குமே வந்து போடணும், ஓவர்லாக் வந்து போடணும். இப்போ நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டி வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள்.
பேக்கில் இருந்து ஜாயின் பண்ணக்கூடாது. 2 சைடுமே வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து தான் வந்து வைக்கணும். நம்ம 1/2 இன்ச்சுக்கு வந்து தையலுக்கு விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச்சை வந்து அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி 2 சைடுமே வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அந்த டாட் பிடிச்சதை வந்து ஃப்ரண்ட் சைடில் மடித்து விட்டு வந்து தையல் போடலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் வச்சு நம்ம ஜாயின் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம 2 சைடுமே வந்து பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டி ஜாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 தையல் வந்து போடணும். இப்போ நம்ம 2 சைடுமே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பீஸும் 2 பீஸையும் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். 2 அளவுகளுமே வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு. ஒன்று முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடணும். நீங்கள் வந்து ஹூக் பட்டி வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. அதனால் ஹூக் பட்டி வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து 2 பீஸுமே வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ அந்த கட்டோரி வந்து நெக்லைன்லேருந்து 2 இன்ச்சு மேலே தள்ளி நம்ம வந்து கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த கார்னர்லேருந்து நம்ம அப்படியே அந்த ஆர்ம் ஹோல்கிட்ட 1.5 இன்ச் வரைக்கும் சேஃப் எடுத்தாலும் நமக்கு அழகாக தான் இருக்கும். நம்ம இப்படி தைக்கும்போது அந்த லைன் வந்து நமக்கு saree கட்டும்போது லைட்டாக வெளியில் தெரியும். அப்படி தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கீழே தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2 இன்ச்சில் மார்க் பண்ணதை நீங்கள் 1.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ நம்ம பட்டி ஜாயிண்ட் வந்து 2 தையல் வந்து போட்டுக்கலாம். 2 தையல் போட்டுட்டு நம்ம ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஓவர்லாக் எல்லாம் போட்டுட்டோம். ஹூக் பட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் 2 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஹூக் பட்டி வந்து வச்சுக்கலாம். நார்மல் எப்பயும் போல் நமக்கு எந்த சைடு ஹூக் வேணுமோ அந்த சைடு நம்ம ஹூக் பட்டியும் அடுத்த சைடு வந்து வி பட்டியும் வச்சு நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ரெடி பண்ணிட்டோம். மற்றபடி எப்பயும் போல் நம்ம வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டு கழுத்து பீஸ் எல்லாமே கொடுத்து நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ கண்டிப்பாக கட்டோரி வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் ஈஸியாக பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ளவுஸில் வந்து நான் ஃப்ளீட் வச்சு கை வந்து தைச்சிருக்கேன். அது வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோவில் வந்து நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.